சுவாமி விவேகானந்தரின் ஞான யோகம் சொற்பொழிவுகள் 7 மே 1896. முதலில் தியானம் எதிர்மறை நிலையில் இருக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் சிந்தித்து மனதிலிருந்து ஒதுக்கிவிடு. மனதில் வரும் ஒவ்வொன்றையும் சங்கல்ப சக்தியின் மூலம் பகுத்தறிய வேண்டும். அதன்பின் உண்மையில் நாம் எதுவாக இருக்கிறோமோ அதை, அதாவது உண்மை, அறிவு, ஆனந்த வடிவாக, இருப்பு, அறிதல், அன்பு செய்தலாக இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தியானிப்பவரையும் தியானிக்கப்படும் பொருளையும் இணைப்பதுதான் தியானம். தியானம் செய்யுங்கள். மேலே உள்ளவை எல்லாம் நானே, கீழே உள்ளவை எல்லாம் நானே, இடையில் இருப்பன எல்லாம் நானே, எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன், எல்லா உயிர்களும் என்னில் இருக்கின்றன. ஓம் தத் சத், அதுவே நான். மனதிற்கு அப்பாற்பட்டவன் நான். இந்த பிரபஞ்ச ஆன்மாவுடன் ஒன்றுபட்டவன் நான். நான் இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. இந்த உடல் பருகுகிறது, சாப்பிடுகிறது மற்றும் இது போன்ற வேலைகளை செய்கிறது. இந்த உடல் நான் அல்ல, மனமும் நான் அல்ல, நானே அவன். நானே சாட்சி. நான் விலகி நின்று பார்க்கிறேன். உடல் நலனுக்கு நான் சாட்சி, நோய்க்கும் நானே சாட்சி. உண்மை நானே, அறிவும் நானே, ஆனந்தமும் நானே, சாரம் நானே, அறிவமுதமும் நானே. நான் ஒருபோதும் மாறுதல் அடைவதில்லை. நான் அமைதியானவன், ஒளிமிக்கவன், மாறுதல் இல்லாதவன். ஆன்மாக்கள் எல்லாம் விளையாடுகின்றன. அறிந்து விளையாடுபவை சில அறியாமல் விளையாடுபவை. அறிந்து விளையாட கற்றுக்கொள்வதே மதம். அன்றாட உலக வாழ்வில் எந்த நியதிகள் உண்மையோ அதே நியதிகள் ஆன்மீக வாழ்விற்கும் பொருந்தும், பிரபஞ்ச வாழ்விற்கும் பொருந்தும். அந்த நியதி ஒன்றே, அது உலகம் தழுவியது. ஆன்மீகத்திற்கு, உலகத்திற்கு என்ற தனித்தனி நியதிகள் இல்லை. உடலும் சாத்தானும் கடவுளிலிருந்து வேறுபடுவது அளவில்தான். மரணத்திற்கு பிறகும் நாம் வாழ்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்காக மேலை நாட்டு மதவாதிகளும் தத்துவவாதிகளும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் துருவி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அற்பமான விஷயம் பாருங்கள். சிந்திப்பதற்கு உரிய விஷயங்கள் எவ்வளவோ உள்ளன. நாம் இறக்கப் போவதாக நினைப்பதே மூட நம்பிக்கை அல்லவா? நமக்கு சாவில்லை என்று சொல்வதற்கு புரோகிதரும் வேண்டாம், பூதமும் வேண்டாம், பேயும் வேண்டாம். அது தானாகவே ஒளிரும் மாபெரும் உண்மை. தன் மரணத்தை பற்றி எந்த மனிதனாலும் எண்ண முடியாது. மரணமில்லா தன்மை அவனது இயல்பிலேயே மறைந்துள்ளது. எங்கே வாழ்வு உண்டோ அங்கே சாவும் உண்டு. மரணத்தின் நிழல் வாழ்வு, வாழ்வின் நிழல் மரணம். இந்த இரண்டையும் வேறுபடுத்துகின்ற எல்லைக்கோடு வரையறுக்க இயலாதது, கருத்திற்கு எட்டாதது, சிந்தையில் பிடிபடாத நுட்பமான ஒன்று. நாம் என்றும் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஒரே நேர்கோட்டில் முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்கிறோம் என்பதை நாம் நம்புவதில்லை. அப்படி நம்புவது முட்டாள்தனம். என்றும் நேர்கோட்டிலேயே செல்லும் இயக்கம் ஒன்று இல்லை. நேர்கோடு ஒன்றை எல்லையில்லாமல் நீட்டிக்கொண்டே போனால் அது வட்டமாக முடியும். வெளியில் செலுத்தப்பட்ட ஆற்றலும் வட்டத்தை முடித்து தான் தொடங்கிய இடத்திற்கே வந்து சேர்கிறது. நேர்கோடாகவே செல்லும் முன்னேற்றம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. ஒவ்வொரு ஆன்மாவும் வட்டமாக இயங்குகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது அந்த வட்டத்தை முடித்தேயாக வேண்டும். எந்த ஆன்மாவும் ஒரேயடியாக கீழ்நோக்கியே போய்கொண்டிருக்க முடியாது. அது மேல் நோக்கி சென்றேயாக வேண்டும். ஆரம்பத்தில் அது கீழ்நோக்கி சென்றாலும் வட்டத்தை முடிப்பதற்காக மேல் நோக்கி வந்துதான் ஆக வேண்டும். நாம் எல்லோரும் இறைவன் என்ற ஒரே மையத்திலிருந்து தான் வெளியேறினோம். ஒவ்வொருவரும் வட்டத்தை முடித்து கொண்டு புறப்பட்ட இடமான மையத்தை அடைந்தே தீர வேண்டும். ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு வட்டம். உடல் இருக்கும் இடம்தான் அதன் மையம். அதன் செயல்பாடுகள் அங்கே வெளிப்படுகின்றன. ஒரே புள்ளியில் நாம் குவிந்திருப்பது போல் உணர்ந்தாலும் நாம் எங்கும் நிறைந்தவர்கள். இந்த புள்ளி தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ள ஜடப்பொருள் அணுக்கள் பலவற்றை சேர்த்து ஒரு எந்திரத்தை உருவாக்கி கொண்டது. இப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்ள ஆன்மா ஏற்படுத்தி கொண்ட எந்திரமே உடல். நாம் ஒவ்வொருவரும் எங்கும் நிறைந்தவர்கள். ஓர் உடல் அல்லது எந்திரம் ஓய்ந்துவிட்டால் அதன் மைய சக்தி நகர்ந்து மேலும் நுட்பமான அல்லது பருமனான ஜடப்பொருள் மூலக்கூறுகளை சேர்த்து கொண்டு அதன் மூலமாக செயல்படுகிறது. இது மனிதன். கடவுள் என்பது என்ன?
எங்குமே மையப்புள்ளியாகவும் சுற்றுக்கோடு இல்லாததாகவும் உள்ள வட்டமே கடவுள். அந்த வட்டத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளியுமே உயிர் உள்ளது, உணர்வுள்ளது, துடிப்பு உள்ளது, ஒரே அளவில் செயலாற்றும் தன்மை உடையது. எல்லைக்கு உட்பட்ட நமது ஆன்மாக்களை பொறுத்தவரை ஒரே ஒரு புள்ளி மட்டுமே உணர்வுடையதாக இருக்கிறது. இதுவே முன்னும் பின்னுமாக இயங்குகிறது. ஜீவான்மா என்பது ஏதோ ஓர் உடலில் மையம் கொண்ட சுற்றுக்கோடே இல்லாத எல்லையற்ற ஒரு வட்டம். மரணம் என்பது இந்த மையத்தின் மாற்றமே ஆகும். இறைவன் என்பது எங்கும் மையப்புள்ளிகளை கொண்ட சுற்றுக்கோடே இல்லாத வட்டம். எல்லைக்கு உட்பட்ட மையமாகிய உடலிலிருந்து நம்மால் விலக முடியுமானால் நாமும் நமது உண்மையான ஆன்மாவான இறைவனை உணர்வோம். சிறு சிறு துண்டு காகிதங்களையும் வைக்கோல் துண்டுகளையும் சுமந்த வண்ணம் சக்தி மிகுந்த ஆறு ஒன்று கடலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த துண்டுகள் ஓட்டத்தை எதிர்த்து செல்ல போராடலாம். ஆயினும் இவை முடிவில் கடலை அடைந்துதான் தீர வேண்டும். இதுபோலவே நான், நீங்கள், இயற்கை அனைத்துமே இவ்வாறு ஒரு சக்தி மிகுந்த நீரோட்டத்தால் வாழ்வு கடலை நோக்கி இழுத்து செல்லப்படுகின்ற சிறு சிறு வைக்கோல் துண்டுகளாக உள்ளோம். இந்த வாழ்வு கடலே நிறைவு அல்லது இறைவன். நாம் திரும்பி போகவோ இந்த ஓட்டத்தை எதிர்த்து போராடவோ முயலலாம். அங்கும் இங்குமாக இந்த வெள்ளத்தில் நீந்தலாம். ஆனால் முடிவில் கங்கு கரையற்ற ஆனந்த கடலை நாம் அடைந்தேயாக வேண்டும். ஞானம் என்பது மதங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் மதங்களை வெறுப்பதல்ல. அது மதத்தை விட உயர்ந்த, மதத்திற்கு அப்பாற்பட்ட நிலை என்பதே இதன் பொருள். ஞானி உண்மையான தத்துவவாதி. அவன் எதையும் அழிக்க முயல்வதில்லை, எல்லோருக்கும் உதவவே முயல்கிறான். எல்லா ஆறுகளும் ஓடி கடலுடன் கலந்து ஒன்றாகின்றன. இதுபோல் எல்லா மதங்களும் ஞானத்தில் நிறைவுற்று ஒன்றாக வேண்டும். உலகப்பற்றை ஒழிக்க வேண்டும் என்று ஞானம் கூறுகிறதே தவிர உலகையே துறக்க வேண்டும் என்று கூறுவதில்லை. உலகத்தில் வாழ்ந்து கொண்டே அதில் பற்றற்று இருப்பதுதான் உண்மை துறவின் அடையாளம். ஆரம்பத்திலிருந்தே எல்லா அறிவும் நம்மிடம் நிறைந்திருக்கின்றன. வேறு விதமாக நம்ப என்னால் முடியவில்லை. நீங்களும் நானும் ஒரு பெருங்கடலின் சிறு அலைகள் என்றால் பின்னணியாக இருப்பது பரந்த கடல்தானே. ஜடப்பொருள், மனம், உயிர் மூன்றுக்கும் இடையே உண்மையில் வேறுபாடு எதுவும் இல்லை. ஒரே பரம்பொருளை அனுபவிப்பதில் பல நிலைகளே அவை. இந்த உலகம் ஜடப்புலன்கள் வழியாக ஜடப்பொருளாகவும், கெட்டவர்களுக்கு நரகமாகவும், நல்லவர்களுக்கு சொர்க்கமாகவும், நிறைநிலையில் இருப்பவர்களுக்கு இறைவனாகவும் காட்சியளிக்கிறது. பிரம்மம் ஒன்றே உண்மை என்பதை புலன்கள் உணரும்படி கண்ணெதிரில் காட்ட முடியாது. ஆனால் முடிவு இதுவாகத்தான் இருக்கும் என்பதை உணர்த்த முடியும். சாதாரணமாக எல்லாவற்றிலும், சாதாரண பொருட்களிலும் கூட இந்த ஒருமை இருக்க வேண்டும். மனிதன் என்று பொதுமைப்படுத்துவதையே எடுத்துக்கொள்வோம். வேறுபாடுகளுக்கெல்லாம் காரணம் பெயரும் உருவமுமே என்கிறோம். ஆனால் இதை மனதில் கொண்டு பிரிக்க முயன்றால் பெயரோ வடிவமோ எங்கும் இருப்பதில்லை. பெயரையோ உருவத்தையோ காரணங்களையோ பொருட்கள் அல்லது காரியத்திலிருந்து பிரித்து தனியே காண முடியவே முடியாது. இதுவே மாயை. இது உருவத்தையும் பெயரையும் சார்ந்திருக்கிறது. உருவத்தையும் பெயரையும் நீக்கிவிட்டால் அதுவும் அழிந்து விடுகிறது. கடலின் அலையை பாருங்கள். கடல் நீர் அலை உருவில் இருக்கும் வரையிலும் அந்த அலை தனிப்பொருளாக காட்சியளிக்கிறது. அது மீண்டும் கடல் நீரோடு ஒன்றும்போது அலையும் இல்லாததாகி விடுகிறது. ஆனால் கடல் இந்த அலையை அவ்வளவாக சார்ந்து இருக்கவில்லை. அலை முற்றிலும் இல்லாமல் போனாலும் கடல் இருக்கவே செய்யும். உண்மை ஒன்றே, மனம் அதை பலவாக தோன்ற செய்கிறது. நாம் பலவற்றை காணும்போது ஒருமை மறைந்து விடுகிறது. ஒருமையை காணும்போது பன்மை மறைகிறது. தினசரி வாழ்க்கையிலும் ஒருமை தோன்றும்போது பன்மை தோன்றுவதில்லை. நாம் ஆரம்பித்தது ஒருமையிலேயே. ஒரு வினோத உண்மையை பாருங்கள். இரு அமெரிக்கர்களின் தோற்றத்தில் உள்ள வேறுபாட்டை ஒரு சீனனால் காண முடியாது. சீனர்கள் இருவரின் வேறுபாடு நமக்கு தெரிவதில்லை. பொருட்களை நாம் அறிய செய்வது மனம்தான் என்பதை நிரூபிக்க முடியும். சில தனித்தன்மைகளை கொண்ட பொருட்கள் மட்டுமே மனத்தால் அறிந்த அல்லது அறியக்கூடிய எல்லைக்குள் வர முடியும். பண்பு எதுவும் இல்லாத பொருளை அறிய முடியாது. எடுத்துக்காட்டாக, மனத்தால் அறியப்படாததும் அறிய இயலாததுமான ஆ என்ற புற உலகம் இருக்கிறது.
அதை நான் மனத்தால் அறிந்தேன் என்றால் அந்த உலகம் ஆவும் மனமும் சேர்ந்த கலப்பை. உலகத்தை நான் அறியும்போது அந்த அறிவின் முக்கால் பகுதிக்கு காரணம் மனமே. அதுபோலவே அக உலகம் என்பது ஈயும் மனமும் கலந்தது. புற உலகம் ஆவும் மனமும் கலந்தது. புற உலகிலும் சரி, அக உலகிலும் சரி, நாம் காணும் வேறுபாடுகளெல்லாம் நம் மனத்தின் படைப்பே. உண்மையில் இருப்பதோ யாரும் அறியாததும் அறிய இயலாததுமான ஒன்று. அது அறிவின் எல்லைக்கு அப்பாற்பட்டது. அறிவுக்கு அப்பாற்பட்ட எதனிடமும் வேறுபாடு இருக்காது. எனவே புற உலகமான ஆவும் அக உலகமான ஈயும் ஒன்றே, அதாவது உண்மையில் உள்ளது ஒன்றே. இறைவன் ஒருபோதும் ஆராய்ச்சி செய்வதில்லை. எல்லாமே உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் ஏன் ஆராய வேண்டும்? சில உண்மைகளை அறிவதற்காக நாம் புழுக்கள் போல ஊர்ந்து செல்ல வேண்டியிருப்பது பலவீனத்தின் அறிகுறியே. இப்படி அறிந்த சில உண்மைகளும் பயனற்று போய்விடுகின்றன. மனத்திலும் எல்லா பொருட்களிலும் ஆன்மா பிரதிபலிக்கிறது. ஆன்மாவின் ஒளிதான் மனத்திற்கு அறியும் திறனை கொடுக்கிறது. எல்லாமே இந்த ஆன்மாவின் விளக்கம்தான். மனங்கள் எல்லாம் பல்வேறு கண்ணாடிகள். அன்பு, அச்சம், வெறுப்பு, புண்ணியம், பாவம் என்றெல்லாம் நீங்கள் அழைக்கின்ற எல்லாமே ஆன்மாவின் பிரதிபலிப்புகள்தான். பிரதிபலிக்கும் கண்ணாடி தாழ்ந்ததாக இருந்தால் பிரதிபலிப்பும் தாழ்ந்ததாக இருக்கும். உண்மை பொருளில் எந்த வெளிப்பாடும் இல்லை. அதை நாம் சிந்தித்து பார்க்க முடியாது. சிந்திக்க மனம் தேவை. ஆனால் மனமே ஒரு வெளிப்பாடுதான். கருத்திற்கு எட்டாதது என்பது இந்த பொருளின் மகிமை. ஒளியின் மிக தாழ்ந்த அதிர்வுகளையும் மிக உயர்ந்த அதிர்வுகளையும் நாம் பார்க்க முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இவை இருப்பு என்பதன் இரு முனைகளாகும். இப்பொழுது நமக்கு தெரியாத சில பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் நம்மால் அவற்றை அறிந்து கொள்ள முடியும். அவை தெரியாமல் இருப்பதற்கு நமது அறியாமையே காரணம். சிலவற்றை பற்றி நாம் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. அவை அறிவின் உயர்ந்த எல்லைக்கு அப்பாற்பட்டவை. எப்போதுமே நாம் என்றென்றும் இருப்பவர்கள். ஆனால் நமக்கு இது தெரிவதில்லை. அங்கே அறிவது என்பது இயலாத காரியம். அந்த கருத்துக்கள் எல்லைக்கு உட்பட்டிருக்கின்றன என்பதே அவை இருப்பதற்கு அடிப்படை. எடுத்துக்காட்டாக, என்னில் இருப்பவற்றுள் மிக மிக நிச்சயமானது ஆன்மாதான் என்றாலும் நான் அதை எல்லைக்கு உட்பட்ட உடல், மனம், மகிழ்ச்சி உறுவது, துயர் உறுவது, ஆண், பெண் இவ்வாறு தான் என்னால் நினைக்க முடிகிறது. அதே வேளையில் அதை உள்ளது உள்ளபடி நினைக்க நான் முயல்கிறேன். அப்போது அதன் நிலையை தாழ்த்தியே என்னால் அதை நினைக்க முடிகிறது. என்றாலும் அந்த உண்மை இருக்கிறது என்ற நிச்சய அறிவு எனக்கு உண்டு. என் அன்பே, யாருமே தன் கணவனிடம் அவன் தன் கணவன் என்பதற்காக அன்பு செலுத்துவதில்லை. ஆன்மா அங்கே இருப்பதாலேயே அன்பு செலுத்துகின்றனர். ஆன்மாவிலும் ஆன்மாவின் மூலமாகவுமே அவன் தன் கணவனிடம் அன்பு செலுத்துகிறாள். அதுபோலவே என் அன்பே, கணவனும் மனைவியிடம் அவள் தன் மனைவி என்பதற்காக அன்பு செலுத்துவதில்லை. ஆன்மாவிலும் ஆன்மாவின் மூலமாகவுமே அவன் அன்பு செலுத்துகிறான். அழியாத இந்த உண்மை பொருளே நாம் அறிந்த ஒரே பொருள். ஏனெனில் இதிலும் இதன் மூலமாகவுமே நாம் மற்ற எல்லாவற்றையும் அறிகிறோம். ஆனாலும் அதனை நாம் சிந்தித்து பார்க்க முடியாது. அறிபவனையே அறிவது எப்படி? அதை அறிய இயலுமானால் அது அறியப்படுகின்ற பொருளாக இருக்க முடியுமே தவிர அறிபவனாக இருக்க முடியாது. உயர்ந்த ஆன்ம அனுபவம் பெற்றவன், நான் அரசர்களுக்கெல்லாம் அரசன், எனக்கு மேல் அரசர் யாரும் இல்லை, நானே கடவுள், எனக்கு மேல் எந்த கடவுளும் இல்லை, நான் மட்டுமே இருக்கிறேன், என்னை தவிர எதுவும் இல்லை என்கிறான். வேதாந்தத்தின் இந்த அத்வைத கருத்து பலருக்கு பயங்கரமாக தோன்றுகிறது. அதற்கு காரணம் அறியாமையே. ஓய்வாக அமைதியாக என்றும் இருக்கும் ஆன்மாவே நாம் அழக்கூடாது. ஆன்மாவுக்கு அழுகை என்பது இல்லை. இறைவன் தனது அரியாசனத்தில் இருந்தபடியே மக்களை எண்ணி பரிவால் அழுது கொண்டிருக்கிறான் என்று நாம் கற்பனை செய்கிறோம். இத்தகைய இறைவன் நாம் சென்று அடையத்தக்கவன் அல்ல. இறைவன் எதற்காக அழ வேண்டும்? அழுகை பலவீனத்தின் அறிகுறி, அடிமைத்தனத்தின் அறிகுறி. மிக உயர்ந்ததையே எப்போதும் நாடுங்கள். மிக உயர்ந்ததிலேயே அழிவற்ற இன்பம் இருக்கிறது. நான் வேட்டையாடினால் சிங்கத்தையே வேட்டையாடுவேன். கொள்ளையடிக்க வேண்டுமானால் அரசரது கருவூலத்தையே கொள்ளையிடுவேன்.
மிக உயர்ந்ததையே எதிலும் நாடுங்கள். அம்மம்மா, எந்த எல்லைக்கும் வருணனைக்கும் எட்டாதவன் அவன். உள்ளத்திற்கு உள்ளே தோன்றும் ஒளி பிளம்பு அவன். ஒப்பு உயர்வு அற்றவன், எல்லையற்றவன், நீலவானம் போல் எந்தவித மாறுதலும் இல்லாமல் இருப்பவன். ஓ புனிதனே, இப்படி எல்லாமான பொருளை அறிந்து கொள். வேறு எதையும் தேடாதே. எங்கே இயற்கையின் மாறுதல்கள் எட்ட முடியாதோ, அது எல்லா கருத்திற்கும் அப்பாற்பட்டதோ, மாற்றம் இல்லாததோ, அசைவு இல்லாததோ, யாரை எல்லா நூல்களும் போற்றுகின்றனவோ, எல்லா முனிவர்களும் வழிபடுகின்றார்களோ, ஓ புனிதனே, அவரையே தேடு, வேறு எதையும் தேடாதே. அது ஒப்பில்லாதது, எல்லையற்ற ஒன்று, இணையற்றது. மேலே கீழே வலப்புறம் இடப்புறம் எங்கும் தண்ணீர். தண்ணீர் பரப்பில் அலைகளோ வேறு எந்த வகையான அசைவோ இல்லை. ஆழ்ந்த அமைதி, எல்லாம் முடிவற்ற ஆனந்தம். அந்த பொருள் உங்கள் உள்ளத்தில் வரும். வேறு எதையும் நாடாதே. சகோதரா, நீ ஏன் அழுகிறாய்? உனக்கு மரணம் இல்லை, நோய் இல்லை, நீ ஏன் அழ வேண்டும்? துன்பம் இல்லை, உனக்கு துரதிர்ஷ்டமில்லை, நீ ஏன் அழுகிறாய்? சகோதரா, மாறுதலோ மரணமோ உனக்கு இல்லை. இருக்கின்ற ஒரே பொருள் நீயே. இறைவன் என்றால் என்ன என்பது எனக்கு தெரியும். அவனை உனக்கு விளக்க என்னால் முடியாது. இறைவன் என்றால் என்ன என்பது எனக்கு தெரியாது. அவனை உனக்கு விளக்க என்னால் எப்படி முடியும்? ஆனால் என் சகோதரா, நீயே அவன், அவனே நீ என்பதை நீ காணவில்லையா? கடவுளை ஏன் எங்குமங்கும் தேடுகிறாய்? தேடாதே, அதுவே கடவுள். உன் ஆன்மாவாக இரு. இறைவா, நீயே எங்கள் தந்தை, எங்கள் தாய், எங்கள் அன்பு நண்பன். உலகின் சுமையை நீயே தாங்குகிறாய். எங்கள் வாழ்வு சுமைகளை நாங்களே சுமக்க எங்களுக்கு உதவுவாய். நீயே எங்கள் நண்பன், எங்கள் காதலன், எங்கள் கணவன், நீயே நாங்கள்.